வணக்கம் காவேரியன்ஸ். இன்றைக்கி 2 கம்பெனியோட ரிசல்ட்ஸை அனலைஸ் பண்ண போகிறேன். ஒன்று வந்து 361. நார்மலாக வந்து இந்த கம்பெனியை நான் அடிக்கடி பேசுகிறது உண்டு. அஃப்கோர்ஸ் இவங்க வந்து Q4 ரிசல்ட்ஸ் இன்னும் பப்ளிஷ் பண்ணலை. பட் இருந்தாலும் Q3 ரிசல்ட்ஸை வந்து அனலைஸ் பண்ண போகிறேன். ஏன் அப்படின்னா ஒரு இம்பார்ட்டண்ட் டீல் வந்து நடந்திருக்கு வேறு. ஒரு 307 crore rupees கொடுத்து UBS அப்படின்னு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கரோட இந்தியாவில் இருக்க அவங்களுடைய அசட் அண்ட் மேனேஜ்மெண்ட்டை வாங்கியிருக்காங்க. ஸோ அவங்க வந்து இவங்களோட மர்ஜ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லணும். இதை பற்றி ஒரு விரிவாக பேச போகிறேன். அப்புறம் வந்து இன்னொரு கம்பெனி என்னென்னா, அவங்க வந்து நேற்று பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க ரிசல்ட்ஸ். வாரி எனர்ஜிஸ். நம்ம ஏற்கனவே வாரி டெக்னாலஜிஸை பற்றி நம்ம பேசினோம். இப்போ வந்து வாரி எனர்ஜிஸோட ரிசல்ட்ஸ் வந்துருக்கு. ஸோ அந்த கம்பெனியோட ரிசல்ட்ஸை இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் வந்து வாரி எனர்ஜிஸ் எடுத்துக்கலாம். இவங்க ரீசெண்டாக தான் IPO வந்து லிஸ்ட் ஆச்சு இந்த கம்பெனி. இன்றைக்கி அன்யூஷுவலாக இந்த கம்பெனி ஷேர்ஸ் வந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்குது வேறு. அண்டு இந்த கம்பெனி வந்து எந்த ஃபீல்டில் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாடியூல் மேனுஃபேக்சரிங் ப்ளஸ் செல்ஃப் மேனுஃபேக்சரிங் அப்படின்னு தான் சொல்லணும். அண்டு இவங்களோட இன்னொரு யூனிக்னஸ் என்ன அப்படின்னா, இவங்களுடைய மேஜர் எக்ஸ்போர்ட் வந்து யூஎஸ்க்கு தான் போகுது. நியர்லி அபவுட் 54% வந்து யூஎஸ்க்கு தான் அனுப்பிச்சிட்ருக்காங்க. ப்ளஸ் வந்து யூஎஸ்லேயே ஒரு செல் அண்ட் மாடியூல் மேனுஃபேக்சரிங் பிளான்ட் வேறு இப்போ ரீசெண்டாக கமிஷன் பண்ணியிருக்காங்க. தெர் இஸ் January 2025. அதனால் இவங்க எப்படி அஃபெக்ட் ஆவாங்களா இல்லையா அப்படின்னு பார்க்குறதுக்காக தான் இந்த ஷேரை எடுத்திருக்கேன் நான். இப்போ ஃபஸ்ட்டு ரிசல்ட்ஸை பார்த்துடலாம். அப்புறமேல இவங்களுடைய கம்பெனி பற்றி அனலைஸ் பண்ணலாம். இது வந்து கன்சாலிடேட்டட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் வாரி எனர்ஜிஸ். ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் வந்து Q4 ஃபினான்ஷியல் இயர் 25ல் 4003 crores அண்ட் அதர் இன்கம் வந்து 136 crores. அப்படியே அதை கம்பேர் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன். ப்ரீவியஸ் இயரில் ரெவென்யூ வந்து 2935 crores அண்ட் அதர் இன்கம் வந்து 71 crores. ஸோ டோட்டலாக Q4ல் வந்து 4140 crores எடுத்திருக்காங்க இந்த ப்ரெசன்ட் குவார்ட்டரு. அண்டு 307 crores வந்து லாஸ்ட் இயர் த சேம் குவார்ட்டரில் ஏர்ன் பண்ணியிருக்காங்க. தென் EBITDA பார்த்திங்கன்னா 1059 crores ஃபார் Q4 25 அண்டு லாஸ்ட் இயர் வந்து 489 crores. தட் இஸ் ஆல்மோஸ்ட் மோர் தென் டபுள் ஆகிருக்கு ஆக்சுவலாக ரெவென்யூ. மார்ஜின் பார்த்திங்கன்னா இந்த இயர் வந்து 25.59 அண்ட் 16.29 லாஸ்ட் இயரும் ஏர்ன் பண்ணியிருக்காங்க. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் பார்த்திங்கன்னா 644 crores. எவ்வளோ மார்ஜின் பார்த்திங்கன்னா 15.66. அண்டு லாஸ்ட் இயர் பார்த்திங்கன்னா 475 crores வந்து நெட் ப்ராஃபிட் அண்டு மார்ஜின் பார்த்திங்கன்னா 6.08. ஸோ இந்த ரிசல்ட்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். க்ரோத் பார்த்திங்கன்னா இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணிங்கன்னா டோட்டல் இன்கம் வந்து 37% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அண்டு EBITDA வந்து 116% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அண்டு ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் பார்த்திங்கன்னா 254% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதனால் இப்போ உங்களுடைய மைண்ட் வாய்ஸ் எனக்கு புரியுது. ஸோ இதுக்கு கம்பெனியோட M-score போட்டாகணும். ஏன்னா இந்த லெவலுக்கு சடன்னாக இவ்வளோ க்ரோத் இருக்குது அப்படிங்கிறப்ப இதை நம்ம செக் பண்ணுமா இல்லையா, அதை செக் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவில் அதுவும் அட்டாச் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதே சமயத்தில் கூகுள் ஷீட்லேயும் அது போட்டிருக்கு. அண்ட் இந்த ஃபுல் இதுவும் அதில் போட்டிருக்கு. இந்த கால்குலேஷனோட போட்டிருக்கு. யார் யார் ஆசைப்படுறாங்களோ அவங்கெல்லாம் போய் அந்த கூகுள் ஷீட்டு kaveribusiness.inல இருக்குது. நீங்கள் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அண்டு காவேரி பிஸ்னஸ் மெம்பர்ஸுக்கு நான் வந்து ஏற்கனவே சொன்னேன், சாட்டர்டே மார்னிங் மீட்டிங்கில் வந்து இந்த M-scoreனால் என்ன, டிஃப்ரெண்ட் கம்பெனிஸோட M-score எப்படி இருக்குது, இது ஏன் நமக்கு முக்கியம், ஒரு கம்பெனி வாங்குறதுக்கு முன்னாடி ஏன் இதை வந்து எக்ஸாமின் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத எல்லாம் டிஸ்கஸ் பண்ண போகிறேன்னு சொல்லியிருந்தேன் நான். ஸோ இந்த கம்மிங் சாட்டர்டே அட் 11 o'clock இதை பற்றி நம்ம பேசலாம். நீங்கள் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மெம்பர் ஆகுங்க. மெம்பர் ஆகினீங்கன்னா இந்த M-score பற்றி டிபேட் பண்ணலாம். அதே மாதிரி நீங்கள் கூட
எம்ஸ்கோர் எப்படி அது வந்து தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் ஆசையாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து 2 நாளுக்கு முன்னாடி போட்ட வீடியோவை போய் பாருங்கள். அதில் வந்து ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். எம்ஸ்கோர்னால் என்ன, அதை எப்படி கால்குலேட் பண்ணணும், ஒவ்வொரு கம்பெனிக்கும் இது தெரிஞ்சு வச்சுக்கிறது இதனால் என்ன பிரயோஜனம் அப்படிங்கிறதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். தெரியாதவங்க அதை போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஏன் இது ரொம்ப முக்கியம் அப்படின்னா, ஜென்சால் மாதிரி கம்பெனி சடனாக வந்து நிறைய ப்ராப்ளத்தில் மாட்டிக்கிட்டாங்க. நமக்கு முன்னாடியே அதுக்கு ஒரு ஹிண்ட்டு கிடச்சிருந்துச்சு அப்படின்னா அதை வாங்காமல் இருந்திருக்கலாம். அஃப்கோர்ஸ் நான் வந்து லாஸ்ட் இயர் February 24 எதுக்கு அந்த கம்பெனி பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதில் வந்து 2 ரெட் ஃப்ளாக் வந்து நான் ரைஸ் பண்ணியிருந்தேன். என்னென்ன இது அப்படின்னா, இவங்க இபிசி கான்ட்ராக்டரு இந்த சோலார் பிஸ்னஸில் வந்து இவங்களுக்கு இவ்வளோ பணம் தேவையில்லையே, ஏன் வந்து இவ்வளோ லோன் வாங்குறாங்கன்னு ஒரு ரெட் ஃப்ளாக் ரைஸ் பண்ணியிருந்தேன். அதே சமயத்தில் இவங்களுடைய ப்ராஃபிட் மார்ஜினும் ரொம்ப ஹையாக இருந்தது. எப்படி இந்த மாதிரி பிஸ்னஸ்க்கு இவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்கிதுங்கிற அனதர் ரெட் ஃப்ளாக்கும் அந்த வீடியோவில் ரைஸ் பண்ணியிருந்தேன். நீங்கள் போய் பார்க்கலாம். February 24 இந்த ஜென்சால் பற்றி வீடியோ இருக்குது. இப்போ வந்து வாரி எனர்ஜிஸ் பற்றி பார்க்கலாம். இந்த வாரி எனர்ஜிஸ் பார்த்திங்களா, இவங்க வந்து சோலார் மாடியூல் மேனுஃபேக்சரிங்கில் தான் இவங்களுடைய பிஸ்னஸ் ஆரம்பித்தாங்க. அதுக்கு அப்புறமேலே பேக்வேர்டு இன்டெக்ரேஷன் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ கூட அந்த ஐபிஓ ப்ராசஸ் கூட நிறைய வந்து இவங்களுடைய மாடியூல் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் அண்டு செல் மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கும் தான் யூஸ் பண்ணுறாங்க. அண்டு இப்போ பார்த்திங்கன்னா ஒரு மாடியூலோட பேக்வேர்டு இன்டெக்ரேஷன் போனீங்கன்னா செல்லுக்கு பேக்வேர்டு இன்டெக்ரேஷன் போனீங்கன்னா இன்காட்ஸ் அண்ட் வேஃபர். அது எதுலேருந்து தயாரிக்கணும், அந்த பாலிசிலிகான் அப்படின்ட்டு. பாலிசிலிகான் அஃப்கோர்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், குவாட்ஸ் இல்லைன்னா சிலிகான்லேருந்து கிடைக்கிற மெட்டீரியல். ஸோ இந்த இதில் எல்லாமே டிஃப்ரெண்ட் ஸ்டேஜில் வந்து ப்ராஜெக்ட்ஸ் வரப்போகுது. அண்ட் இப்போ பார்த்திங்கன்னா இன்காட்ஸ் அண்ட் வேஃபர் வந்து by 6 gigawatts capacity வந்து by 2027 வரப்போகுது. அண்ட் வந்து 5.4 gigawatts வந்து ஃபார் செல்ஃப் மேனுஃபேக்சரிங் ஏற்கனவே இருக்குது அவங்கக்கிட்ட. அதை வந்து ஃபர்தராக வந்து கொலாபரேஷன் மூலமாக இப்போ லேட்டஸ்ட் டெக்னாலஜி தெர் இஸ் பர்வோஸ்கைட் அப்படிங்கிற அந்த டெக்னாலஜியை யூஸ் பண்ணி அவங்க டெவலப் பண்ண போகிறாங்க. நார்மலாக வந்து இந்த சோலார் இதிலெல்லாம் பார்த்திங்கன்னா 21 to 23% தான் எஃபிஷியன்சி இருக்கும். இந்த பர்வோஸ்கைட் அப்படிங்கிறது நியூ டெக்னாலஜி வந்திருக்கு. அது வந்து கிவ்ஸ், அதாவது லேப் கண்டிஷனில் பார்த்திங்கன்னா 34% வரைக்கும் கிடைக்கிது. பர்ஹாப்ஸ் அ பிக் பிரேக் த்ரூ அப்படின்னு தான் சொல்லணும். பட் இது எப்போ வரப்போகுது மார்க்கெட்டுக்கு அப்படின்னு அவங்க கம்பெனியில் இன்னும் இண்டிகேட் பண்ணலை. பட் பார்ப்போம். அது வந்துச்சுன்னா அது வந்து ஒரு பெரிய கிரேட் லீப் ஃபார்வர்ட் அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் அந்த மாடல் கெப்பாசிட்டி கூட இப்போ இருக்கிறது 15 gigawatts. அது அனதர் 4.5 gigawatts இதில் வந்து ஆட் பண்ண போகிறாங்க in 26-27. அப்புறம் பேக்வேர்டு இன்டெக்ரேஷனில் அதர் பிஸ்னஸ் இதுவும் இருக்குது. அதையும் அவங்க டெவலப் பண்ண போகிறாங்க. ஒன்று வந்து பேட்ரிஸ். இன்னும் எதுக்கு பேட்ரிஸ் ஆர் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, டூரிங் த டே டைம் தான் பவர் ஜென்ரேஷன் இருக்குது. பட் வந்து டிமாண்ட் ஃபார் பவர் வந்து எப்போ பீக் ஆகுதுன்னா ஆஃப்டர் 6 o'clock இல்லாட்டா மார்னிங் 6 to 10 இருக்கும். அப்போ வந்து இந்த பவர் ஜென்ரேட் பண்ணுற டைமில் வந்து அதை ஸ்டோர் பண்ணி அந்த ரிக்வயர்டு டைமில் ரிலீஸ் பண்ணால் பெட்டராக இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறதுனால இந்த பேட்ரியும் இவங்க வந்து பேட்ரியை வந்து இன்ஹவுஸ்லேயே டெவலப் பண்ணி சேல் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ண போகிறாங்க. இந்த பேக்வேர்டு இன்டெக்ரேஷனும் இஸ் ஆன் அப்படின்னு சொல்லணும். இதை தவிர வந்து இந்த க்ரீன் ஹைட்ரஜன் அப்படின்னு சொல்கிற அந்த இது கூட இவங்க என்டர் பண்ண போகிறாங்க. இதெல்லாம் வந்து ஒரு பேக்வேர்டு இன்டெக்ரேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ஃபார்வர்டு இன்டெக்ரேஷன் பார்த்திங்கன்னா இந்த இபிசி கான்ட்ராக்ட் மட்டும் இல்லாமல் இந்த O&M ஆப்ரேஷன், தட் இஸ் ஆப்ரேஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஒர்க்கு மட்டும் இல்லாமல் இவங்களே பவர் ஜென்ரேஷன் த்ரூ சோலார் மூலம் அண்டர்டேக் பண்ணி அண்ட் கிரிட் ஸ்கேலில் ஆப்ரேட் பண்ணுறதுக்கும் பிளான் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கு வந்து ஒரு எஃபர்ட்டாக எடுத்துட்டாங்க. இப்போ அட் ப்ரெசண்ட் வந்து தே அக்வைர்டு அபவுட் 170 megawatt. சூன் வந்து கனெக்டிவிட்டி அப் டு 1 gigawatt வரைக்கும் ட்ரை பண்ண போகிறாங்கன்னு கொடுத்துருக்காங்க. இதுதான் இன் அ நட்ஷல் இவங்களுடைய பிஸ்னஸ் மாடல். ஏன்னா இவங்க அன்யூஷுவலாக க்ரோத் இருக்கிறனால நம்ம எம்ஸ்கோர் டெவலப் பண்ணி தான் ஆகணும். அந்த நான் கால்குலேஷன் படி அவங்களுடைய எம்ஸ்கோர் இது பார்த்திங்கன்னா
மைனஸ் 2.63 இருக்குது. மைனஸ் 1.78 தான் ரெஃபரன்ஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். எனிதிங் பிலோ 1.78, தட் இஸ் மைனஸ் 1.78 வந்து அவங்க வந்து அக்கௌண்ட்ஸை மேனிப்புலேட் பண்ணல அப்படிங்கிறத காமிக்கும். ஸோ எனிதிங் அபவ் மைனஸ் 1.78 தெர் இஸ் அ லக்லிஹுட் ஆஃப் அ மேனிப்புலேஷன் அப்படின்னு எடுத்துக்கணும். அப்போ மைனஸ் 2.63ங்கிறது பிலோ 1.78 இருக்கிறனால தெர் இஸ் நோ மேனிப்புலேஷன் அப்படின்னு சொல்லலாம். த ஹையஸ்ட் ரெஃபரன்ஸ் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா மைனஸ் 4.84. ஸோ த என்டையர் கால்குலேஷன் இந்த வீடியோட அட்டாச் பண்ணியிருக்கு, அஸ் வெல் அஸ் கூகுள் ஷீட்டில் இருக்குது. நீங்கள் போய் பார்த்து பயனடைஞ்சிக்கலாம். இப்போ வந்து கம்மிங் டு த நெக்ஸ்ட் கம்பெனி, தெர் இஸ் 361 வெல்த் மேனேஜ்மெண்ட் கம்பெனி. இது ஏன் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இன்றைக்கி எடுத்திருக்கேன் பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனி வந்து ஒரு அக்வைர்டு அசட். யாரோட அசட்னா யூபிஎஸ் அப்படிங்கிறது. இந்த கம்பெனி பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக தான் இந்த கிரெடிட் ஸ்விஸ் அப்படிங்கிற ஒரு பேங்க் சுவிட்சர்லாண்ட், 2 கம்பெனியும் பேஸ்ட் இன் சுவிட்சர்லாண்ட் தான், அதை அக்வயர் பண்ணாங்க. ஏன்னா கிரெடிட் ஸ்விஸ் வந்து டிஃபால்ட் ஆச்சு. ஸோ அதனால் சுவிட்சர்லாண்ட் கவர்மெண்ட்டோட இன்சிஸ்டன்ஸ்னால் இந்த யூபிஎஸ் வந்து கிரெடிட் ஸ்குவீஸை வாங்கினாங்க. ஸோ இந்த கம்பெனி வந்து அவங்க கீழே இருக்கிற அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் பார்த்திங்கன்னா நியர்லி $6 trillion. பாருங்கள், இந்த யூபிஎஸ் கீழே வந்து எவ்வளோ அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியர்லி $6 trillion. நம்ம பார்த்துருக்கோம் வேர்ல்ட்லேயே த பிக்கஸ்ட்டு வந்து யார் அப்படின்னா பிளாக் ராக் வித் $10 trillion அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட்டில் இருக்குது அவங்கக்கிட்ட. ஸோ இந்த கம்பெனி வந்து இந்தியன் ஆப்ரேஷன் ஆஃப் அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட்டை இவங்கக்கிட்ட விற்றுட்டாங்கன்னு தான் சொல்லலாம். அது வந்து அபவுட் 26,000 crores. இனிமேல் வந்து 361 வந்து யூபிஎஸோட கிளைண்ட்ஸ் எல்லாம் டீல் பண்ணுவாங்க. அண்ட் அதே சமயத்தில் இந்த கொலாபரேஷனால் அவங்களுடைய ஓவர்சீஸ் எக்ஸ்பர்டீஸும் இந்த கம்பெனிக்கு வந்து சேரும். அண்ட் மொரோவர் இந்த கம்பெனியோட ரிசல்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஆச்சரியப்படுங்க. இதோட பர்ஃபார்மன்ஸ்லாம் எக்ஸலண்ட்டாக இருக்குது. இந்த Q3லேயே Q4ல் இதோட பெட்டராக இருக்கும் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். வித் திஸ் இன்ட்ரொடக்ஷன் வி கேன் சி அந்த ரிசல்ட்ஸை போய் பார்க்கலாம். இந்த அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5,79,222 crores. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் வந்து 605 crores, எல்லாமே க்ரோஸில் இருக்குது. அதர் இன்கம் வந்து ஒரு 73 crores. அண்ட் டோட்டல் ரெவன்யூ 678 crores. இதெல்லாம் வந்து Q3 ஃபினான்ஷியல் இயர் 25க்கு. அண்ட் டோட்டல் ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 678 crores. அண்ட் டோட்டல் எக்ஸ்பென்ஸ் 319 crores. அண்ட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸஸ் 275 crores. நார்மலி இந்த வெல்த் மேனேஜ்மெண்ட் எல்லாமே பார்த்திங்கன்னா ஃபினாமினலாக ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணிகிட்ருப்பாங்க. இதனாலேயே நான் சொல்லுவேன் இந்த கம்பெனிஸ்லாம் ரொம்ப நல்லா பண்ணோம். அதனால் வெரி குட் இன்வெஸ்ட்மெண்ட். பட் ஆனால் ஃபார் அ லாங்கர் ஹொரைசனில் தான் இதெல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக ஒர்க் அவுட் ஆகும். இவங்களுடைய காஸ்ட் டு இன்கம், ஏன்னா இது வந்து ஒரு NBFC மாதிரி தானே உங்களுக்கு, இவங்க வந்து அந்த பிஸ்னஸும் பண்ணுறாங்க. அண்டு பார்த்திங்கன்னா 47% இருக்குது. அண்டு ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி பார்த்திங்கன்னா 24.1 இருக்குது. ஸோ மோஸ்ட் ஆஃப் த பேராமீட்டர்ஸ் பார்த்திங்கன்னா எக்ஸலண்ட்டாக தான் பண்ணியிருக்காங்க. இவங்க கீழே வந்து 2 டைப் ஆஃப் மேனேஜ்மெண்ட் இருக்குது. ஒன்று வந்து அசட் மேனேஜ்மெண்ட், அனதர் வந்து வெல்த் மேனேஜ்மெண்ட்டு. அசட்டுக்கும் வெல்த்துக்கும் குவைட் டிஃப்ரெண்ட் இருக்குது. அசட்டுங்கிறது எதை சொல்லுவோம் அப்படின்னா என்கிட்ட இருக்க காரு, தென் பில்டிங், கேஷு எல்லாம் சேர்த்தோம்னா அசட்டு. ஆனால் இந்த அசட்லேருந்து உங்களுடைய லயபிலிட்டிஸை மைனஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அதுதான் வெல்த்து. ஸோ அசட் மைனஸ் லயபிலிட்டி வந்து வில் கிவ் த வெல்த். அப்போ ஒருத்தரோட வெல்த் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தோம்னா தான் அவங்களுடைய ரியல் ஒர்த் என்ன நமக்கு தெரியும். ஸோ த வெல்த் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால தான் நம்ம வந்து இந்த கம்பெனி வந்து 2யும் மேனேஜ் பண்ணுறாங்க. அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனியும் வச்சுருக்காங்க, அதே சமயத்தில் வெல்த் மேனேஜ்மெண்ட் கம்பெனியும் வச்சுருக்காங்க. ஸோ இவங்களுடைய கிளைண்ட்ஸ்லாம் இந்த 2 கேட்டகரியும் கீழே தான் வராங்க. இது வந்து ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் கம்பெனி. இவங்க நாட் ஓன்லி
இந்த மாதிரி அசட் மேனேஜ்மெண்ட் வந்துட்டு அவன் பண்ணாமல் இவங்க ஈவன் லோன் கூட கொடுக்குறாங்க. எதுக்கு? பையிங் ஆஃப் ஷேர்ஸு, இல்லாட்டா ஹவுசிங் லோன், அந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸும் இந்த கம்பெனியில் இருக்குது. இதோட இந்த வீடியோவோட முடிவுக்கு வந்துட்டேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைபராக இல்லாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அண்ட் இது வரைக்கும் பார்த்ததுக்கு நன்றி. மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.